ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட நாம் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 10 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் 10 டேஸ் கம்ப்ளீட் ஆனதும் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எப்பவும் போல் மார்னிங் எழுந்து சப்ஜா சீட்ஸ், ஹாட் வாட்டர், லைம் மிக்ஸ் பண்ணி குடித்தேன். அப்புறமா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஏத்தம்பழம் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ற மாதிரி எனக்காக தோணுச்சு. அதனால சாப்பாடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து காலையில் ஏத்தம்பழத்தோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு 2 ஓட் தோசை, நேற்று வச்சு சிக்கன் கிரேவி மிச்சம் இருந்தது அதுக்கப்புறமா கொஞ்சம் மாம்பழம், இதை தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கான லஞ்ச் ரெசிபி. எனக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் வேறு ஏதாவது சேலஞ்ச் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நான் வந்து வெள்ளரிக்காய் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம நிறைய கார்போஹைட்ரேட்டாக எடுத்துக்கிறோம். அதனால் வெயிட் லாஸ் ஆகுமோ இல்லையோன்னு தெரியாமல் நான் இதை எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு நான் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன், இதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் இருந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி நான் நாளைக்கு என்ன எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.